Hello guys, welcome to Pantechelearning. I'm Gugan. Okay, good morning to all. I'm Gugan. This is Pantechelearning and I'm working as a project engineer. And in this class, we're going to discuss about web development. Okay, is there யாருக்காச்சும் web development ஏதாச்சும் knowledge இருக்கா? If you have any knowledge, you can type in comment section. What is web development? Okay, web development என்ன? Okay, first web development. Web development is a process of creating a website and web application. Okay, basically web development என்னன்னா ஒரு website or web application create பண்றது தான் web development. Okay, it including design, coding and content management. That means there is a first நம்ம web development create பண்ணும்போது நம்மளுக்கு first என்ன டிசைன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் we need to code for that. ஓகே, என்ன டிசைன் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதை நம்ம கோட் பண்ணி நம்ம அந்த டிசைனை மேக் பண்ணோம். அண்ட் ஆஃப்டர் தட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, வாட் இஸ் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்? கண்டென்ட் மேனேஜ்மெண்ட்னா நம்ம அந்த வெப்சைட் உள்ள என்னென்ன கண்டென்ட் நம்ம இஃப் தெர் இஸ் அ ஸ்கூல் வெப்சைட்னா இப்போ ஸ்கூல் ரிலேட்டட் கண்டென்ட் அந்த ஸ்கூலை பற்றி இல்லை காலேஜை பற்றி இருக்க ரிலேட்டட் கண்டென்ட்டை நம்ம we need to place in that. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான், மீஷோ அந்த மாதிரி எல்லாமே வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறதோ சேல் பண்ணுறதோ ஈஸியாக நம்ம அந்த வெப்சைட் மூலமாக பண்ணலாம். ஸோ தட் மீன்ஸ் தட் இஸ் இ-காமர்ஸ் வெப்சைட். ஓகே, ஸோ வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா அதுக்கு ரிலேட்டடாக இப்போ இ-காமர்ஸ் ரிலேட்டடான வெப்சைட்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில் அந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். இதே நம்ம ஒரு காலேஜ் அது மாதிரினா அட்மிஷன் டீட்டெயில் அந்த மாதிரி கண்டென்ட்டை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் கால் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, அந்த கண்டென்ட்டை மேனேஜ் பண்ணுறது தான் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் வெப்சைட் கேன் பி ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக். ஓகே, தெர் இஸ் டூ டைப்ஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, என்னன்னா இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறோம்னா அது ரெண்டு டைப்பாக இருக்கும். ஒன்று வந்து ஸ்டாட்டிக், இன்னொன்று வந்து டைனமிக். ஓகே, யாருக்காச்சும் ஸ்டாட்டிக்னா என்ன டைனமிக்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, ஜஸ்ட் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வாட் இஸ் ஸ்டாட்டிக், வாட் இஸ் டைனமிக்?
Okay, what is static, what is dynamic? யாருக்காச்சும் தெரியுதா? You can leave in the comment section. Okay, content management நம்மளுக்கு என்ன தெரியும்? Content managementனா ஒரு content எந்த வெப்சைட்டோ அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட்டை நம்ம பிளேஸ் பண்றது தான் content management. Okay, so same thing, static, dynamic. Okay, there is a two types of website. One is static and another one is dynamic. Okay, first I just tell about what is static. Okay, static னா என்னன்னா ஒரு நம்ம வெப்சைட் கிரியேட் பண்றோம்னா அதை நம்ம எதுவுமே மாற்ற வேணாம். ஓகே, இட் இஸ் ஒன்லி ஃபிக்ஸ்டு கண்டென்ட். ஓகே, வெனவர் நம்ம பழைய வெப்சைட்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஒரு ஒரு பேஜில் இருக்கும், அந்த சம்திங் ஒரு என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் அட்வர்டைஸ் பண்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை மட்டும் பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. அது சும்மா நம்ம ரீட் பண்ணிட்டு அவ்வளவுதான், வேற எதுவும் நம்ம கிளிக் பண்ணா எதுவுமே ஆகாது, சும்மா எந்த டேட்டாவும் பாஸ் ஆகாது. ஓகே, தட் டைப் ஆஃப் பழைய அந்த தட் டைப் ஆஃப் வெப்சைட்லாம் it's called fixed content, that is called static website. Okay, and dynamic website na based on the data நம்ம கிளிக் பண்ணும்போது வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகிறது, நம்ம யூசர் கிட்ட இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸ்புக் லாகின் பண்ணும்போது நம்மளோட டேட்டாஸ்லாம் கேட்குதா, என்ன நம்ம நேமு நம்ம ஏஜ் எல்லாத்தையும் கேட்குதா, அதெல்லாம் வந்து அந்த டேட்டாவெலாம் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம இன்ட்ராக்டிவாக இருக்கும், வெப் பேஜஸ் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். எப்படி மீன்ஸ் சேஞ்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ வந்து பேஸ்ட் ஆன் த டேட்டா இட் வில் பி ஷோ சம் சேஞ்சஸ். ஓகே, தட் டைப் ஆஃப் வெப்சைட் இஸ் கால்ட் அஸ் அ டைனமிக் வெப்சைட். ஓகே, நான் இப்போ எல்லாருக்கும் தெரியுதா ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன? ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸ்டு கண்டென்ட், டைனமிக்னா இன்டராக்டிவ் டேட்டா ட்ரிவன். ஓகே, தட் மீன்ஸ் the web page content will be change in based on the data. Okay, that is called dynamic. Okay, first we நம்ம understand பண்ற what is web development என்ன. Web development it is a process of creating a website or web application. Okay, it include என்னன்னா design, code and content management, and website can be static and dynamic. Okay, there is a two types of website. One is static, fixed content. Dynamic na data மாறிக்கிட்டே இருக்கும். And what are the tools? Okay, what are the tools we used whenever we developing a website? Okay, நம்மளுக்கு என்னென்ன டூல்லாம் தேவைப்படும் ஒரு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்றதுக்கு, நம்மளுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் we need to must need. Okay, so என்னென்ன டூல்னா VS Code. Okay, VS Codeனா என்னன்னா கோட் எடிட்டர். Okay, எல்லாருக்குமே தெரியுமா what is VS Codeனா? Okay, VS Code is one of the code editor, and அது உள்ள போய்ட்டா நம்ம கோட்லாம் ரிட்டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். Okay, and Sublime Text is also one of the code editor. மோஸ்டா நம்ம VS Code ப்ரிஃபர் பண்ணுவோம், and Java யூஸ் பண்ணா Sublime Text யூஸ் பண்ணுவாங்க. Atom there is a three code editors. இது மூணுமே ரொம்ப ஃபேமஸ் தான். Okay, VS Code, Sublime Text and Atom. and browser, நம்ம ப்ரௌசர்ல நார்மலா நம்ம வெப்சைட் வந்து ஷோ பார்க்கிறதுக்கு தான் நம்ம ப்ரௌசர் ஓபன் பண்ணுவோம். ஓகே, என்னென்ன ப்ரௌசர்? குரோம், ஃபயர்ஃபாக்ஸ், எட்ஜ், இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கா. ஓகே, ஒப்ரா மினி. ஓகே, தேர் இஸ் a multiple browser in the market. ஓகே, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ப்ரௌசர் மூலமா தான் நம்ம வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவோம். ஓகே, அண்ட் வெப் டெவலப்பர் டூல். ஓகே, வெப் டெவலப்பர் டூல், வாட் இஸ் வெப் டெவலப்பர் டூல்? ஓகே, இந்த குரோம்ல வந்து நம்ம ரைட் கிளிக் அடிச்சா நம்ம இன்செப்ட்ன்ற ஒரு செக்ஷன் காட்டுதா. இதுல வந்து நம்மளுக்கு நிறைய பார்த்தா நம்ம அந்த இப்போ இந்த வெப் பேஜுக்கான கோட கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, இன்செப்ட் கொடுத்தா. ஓகே, திட் இஸ் கால் வெப் டெவலப்மெண்ட் டூல். ஓகே, திஸ் இஸ் நம்ம அவுட்புட் பார்க்கணும்னா கன்சோல் இருக்கு, அண்ட் சோர்ஸ்ன்ற ஒரு செக்ஷன் இருக்கு, சோர்ஸ் கோட். நம்ம வெப்சைட்டோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் ரிலேட்டட் திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். அண்ட் மெமரின்ற செக்ஷன் இருக்கு, அண்ட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் நெட்வொர்க் மீன்ஸ் இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு இதை போய் நான் ஏதாவது சர்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கூகுள்லேயே சர்ச் பண்றேன். கூகுள்லேயே சர்ச் பண்ணா எனக்கு என்ன நடக்குதுன்னா, அதுக்கு கூகுளுக்கு சர்ச் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்குதுன்னா ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி பாஸ் ஆகுது. ஓகே, ரிக்வஸ்ட் மீன்ஸ் அது நம்ம என்ன சர்ச் பண்றோம் அது பேஸ்ட் ஆன் த டேட்டா இட் வில் பி கலெக்ட். ஓகே, ஸோ என்ன பண்ணுதுன்னா நம்ம சர்ச் கொடுத்த உடனே இந்த நெட்வொர்க்ல என்ன போகுதுன்னா அந்த ரிக்வஸ்ட் போயிட்டு அந்த சர்வர்ல இருக்கான்ட்டு எல்லாத்தையும் கெட் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஓகே, ஸோ இங்க 200னா என்ன அர்த்தம்னா 200னா கெட் பண்ணிடுச்சு, பர்ஃபெக்டா நம்மளோட டேட்டாவை கெட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். 404னா என்ன அர்த்தம்னா அந்த மாதிரி ஒரு டேட்டா இல்ல. 404 மீன்ஸ் நிறைய யாரும் பார்த்திருப்பீங்களா. 404னா
It is called, it is one of the HTTP error status code வாங்க. ஓகே, என்னன்னா not found. ஓகே, இந்த மாதிரி பேஜே இல்ல not found அப்படின்ற காட்டுறது தான் 404. ஓகே, ஸோ என்னென்ன டேட்டா கலெக்ட் பண்ணிடுச்சுன்னா 200 means status code. 200 means status code na it also known as okay. Okay means எனக்கு வந்து ப்ராப்பரா கலெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ப்ராப்பரா கலெக்ட் ஆயிடுச்சு டேட்டா. ஸோ தட் இஸ் மீன்ஸ் ஓகே. இப்போ நான் வேற ஏதாவது இப்போ அமேசான் சர்ச் பண்ணாலும் எனக்கு அதுக்கு ரிலேட்டடான பேஜ் எல்லாம் எல்லாத்தையும் கெட் பண்ணி கொண்டு வருது. இப்போ நான் இந்த லிங்க் உள்ள போறேன் பாருங்களேன், அதுக்கு ரிலேட்டடான பேஜஸ்லாம் நம்ம சர்வர்ல இருந்து ஒரு இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எல்லா வெப்சைட்டுக்கான டேட்டாவை. நம்ம இப்போ இந்த சர்ச் போகும்போது நம்மளுக்கு வெப் ப்ரௌசர் என்ன பண்ணும்னா எல்லா டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஓகே, அந்த சர்வர்ல இருந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த 200 எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணது கரெக்டா. ஓகே, 404 அது வந்து ப்ராப்பரா கலெக்ட் ஆகல, ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அர்த்தம். ஓகே, அண்ட் 303ன்றதும் ஒரு எரர் கோட் தான். ஓகே, 303 என்னன்னா okay, 303 is also one of the status code. Okay, அது என்ன பண்ணும்னா redirect request அந்த மாதிரி ரிலேட்டடான திங்ஸ் வந்து பண்ணோம். ஓகே ஓகே, இதெல்லாம் இந்த ரிலேட்டடான திங்ஸ் வந்து நம்ம டெவலப்பர் டூல்ல யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ வந்து டெவலப்பர் டூலும் இட் இஸ் ஒன் ஆஃப் த டூல் ஃபார் டெவலப்பிங் அ வெப்சைட். ஓகே, என்னென்ன டூல் தேவை? கோட் எடிட்டர். என்ன கோட் எடிட்டர்? VS கோட், சப்ளைன் டெக்ஸ்டா இருக்கலாம், ஆட்டமா இருக்கலாம், இல்ல ப்ரௌசர் வந்து குரோமா இருக்கலாம், ஃபயர்ஃபாக்ஸா இருக்கலாம், எட்ஜா இருக்கலாம். அண்ட் டெவலப்பர் டூல்ஸ் லைக் குரோம் டெவலப் டூல். ஓகே, நம்ம F12 ப்ரெஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேவா, F12 இல்ல F1 F12 ப்ரெஸ் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகும். ஓகே, these are the tools we used in web development. Okay, and 3 types of web development இருக்கு. Okay, what are the types of web development? There is a 3 main types of web development, and one is front end, second one is back end, third one is full stack. Okay, most of the 3 type of web developer தான் most of company hired. Okay, one is front end, backend and full stack. Okay, there is a 3 types of web developers. Okay, what is front end? Is there any idea? If you have யார்க்காச்சும் ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. What is front end development? Front end developer னா யாரு? Okay, front end developer. Okay, who is front end developer? Okay, front end. Okay, front end means ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரு அமேசான்ற வெப்சைட்டை நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்னென்ன பார்க்குறேன்? ஓகே, what are the things whenever I load a Amazon website? Okay, whenever நான் கூகுளில் போயிட்டு அமேசான் சர்ச் பண்ணும்போது எனக்கு அமேசான் வெப்சைட் லோட் ஆகுது. ஓகேவா, so what are the things whenever I load this website, whenever I see the load this website? Okay, நான் இப்போ இந்த வெப்சைட்டை நான் லோட் பண்ணும்போது என்னென்ன திங்லாம் நான் பார்க்கணும்னோ அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, நான் என்னென்ன பார்க்குறேன்? இந்த டெக்ஸ்ட் பார்க்குறேன், அண்ட் இமேஜஸ் பார்க்குறேன், அண்ட் சம் அனிமேஷன்ஸ் இருக்குல்ல, அனிமேஷன் பார்க்குறேன்,
and font எல்லாமே okay, color, design, everything is called as a front end. Okay, whenever I load a website, what are the things I see, that is all the things is called as a front end. Okay, that is called front end. Okay, இந்த எல்லாத்தையும் டெவலப் பண்றவங்கள தான் front end developer சொல்லுவோம். ஓகேவா, இது எல்லாத்தையும் டெவலப் பண்றவங்கள தான் front end developer சொல்லுவோம். ஓகே, மோஸ்டா அவங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML, CSS and JavaScript. Okay, these are the things. Okay, அது ரிலேட்டடா அதுக்கப்புறம் வந்து React.js, Angular, இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி we prefer for become a front-end developer. Okay, இந்த திங்ஸ்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் front-end developer ஆக முடியும். Okay, என்னன்னா front-end is a part of the website that users see interact with. Okay, whenever user point of view, இப்போ நீங்க வந்து ஒரு browserல இது கூகுள் சர்ச் பண்றீங்க and ஏதாவது ஒரு வெப்சைட் உள்ள போறீங்க. வெப்சைட் உள்ள போகும்போது நீங்க என்னென்ன பாக்குறீங்களோ, நீங்க இன்டராக்ட் பண்றது எல்லாமே வந்து front end. ஓகேவா, நீங்க இன்டராக்ட் பண்ணும்போது என்னென்ன பாக்குறீங்களோ எல்லாமே front end தான். ஓகே, அதை வந்து டெவலப் பண்றாங்களா, அதை உருவாக்குறாங்களா, அவங்க தான் வந்து front end developers. ஓகே, it includes button, நான் ஆல்ரெடி சொன்னல, button, text, images, menu and animation. ஓகே, இந்த எல்லா ரிலேட்டட் திங்ஸ். ஓகே, நம்ம என்னென்ன பாக்குறோமோ, இந்த என்னென்ன இன்டராக்ட் பண்றோமோ, ஓகேவா, இந்த சர்ச் எல்லாமே. ஓகே, இது எல்லாமே என்னன்னா front end development. இதுல எல்லாத்தையும் டெவலப் பண்றவங்க தான் front end developer. Okay, think of it as a face, okay, of the website. என்ன சொல்றாங்கன்னா, அதை வந்து திங்க் பண்ணுங்க, ஃபேஸ் மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு அதை திங்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, புரியுதா? What is front end? Front end na, what are the things we see in the website whenever we load, that is called front end. புரியுதா? Is there any doubt? Front end na enna? Okay, okay, front end and okay, back end. What is back end? The backend is a behind the scenes part of the website. Okay, ஓகே, இந்த வெப்சைட் ஓகேவா, இந்த வெப்சைட்ல நம்ம பார்க்கறது எல்லாமே front end. ஓகே, இப்போ நான் சர்ச் கொடுக்குறேன், சம்திங் ஏதோ சர்ச் கொடுக்குறேன், ட்ரெஸ்ன்னு சும்மா சர்ச் கொடுத்தா எனக்கு சும்மா இந்த ட்ரெஸ் எல்லாமே வருதா? ஓகே, இதெல்லாம் எப்படி கலெக்ட் ஆகுது? நான் சர்ச் கொடுத்தவனையும் எப்படி எல்லாமே கலெக்ட் ஆகுது எனக்கு? இப்போ நான் அமேசான்ல சும்மா டாய் அப்படின்னு கொடுத்தா எனக்கு எல்லாமே அது பேஸ் பண்ணி எல்லாமே சர்ச் ஆகுதா? இதுல இருக்க ப்ராடக்ட்லாம் எனக்கு ஷோ ஆகுதா? எப்படி? இப்போ நான் சர்ச் ஜஸ்ட் வந்து நான் டெக்ஸ்ட் டைப் பண்றேன், based on the text it will be show the related product. ஓகேவா, that is some functionalities. கரெக்டா, இதெல்லாம் வந்து ஒரு functionalities. இதெல்லாம் எனக்கு எப்படி ஆகுது? ஓகேவா, based on நம்ம front end எல்லாமே கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ வந்து என்னன்னா back end என்னன்னா நம்ம டேட்டாஸ் பேஸ் பண்ணி, இப்போ நம்ம வந்து எல்லா ப்ராடக்டோட டேட்டாஸ்லாம் பேஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை பில்ட் பண்றோம்ல. ஓகே, பேஸ்ட் ஆன் த டேட்டா இட் வில் பி ஸ்டோர்டு. இப்போ ட்ரெஸ்னா ட்ரெஸ் செக்ஷன்ல எல்லாமே ட்ரெஸ் ரிலேட்டட் டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இப்போ டாய்னா டாயோட செக்ஷன்ல டாய் ரிலேட்டட் டேட்டாஸ்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, பேஸ்ட் ஆன் த இப்போ நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு என்னன்னா இவங்க என்ன சர்ச் பண்ணுவாங்களோ பேஸ்ட் ஆன் த query it will be collecting that type of data. Okay, this functionality இந்த அப்புறம் நான் இப்போ ஒரு லிங்க் கிளிக் பண்ணா இன்னொரு லிங்க் நேவிகேட் ஆகுறது அண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட் டேட்டா ரிலேட்டட் இந்த மாதிரி பேஸ் இந்த எல்லா பார்ட்டையும் எங்க வரும்னா பேக் எண்ட்ல வரும். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பேக் எண்ட் டெவலப்மெண்ட். ஒரு வெப்சைட்ல data related things and how website works, how data is stored, how different parts connected. Okay, these are things are comes from back end development.
ஓகேவா. இதை வந்து யூசரால பார்க்க முடியாது. ஓகேவா. யூசரால ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் பார்க்க முடியும். ஓகேவா. யூசர் வந்து ஜஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, இப்போ நான் தொட்டா இது நடக்கணும், இது பண்ணா எனக்கு அது நடக்கணும், அந்த மாதிரி கமாண்ட் இந்த பேஸ்ட் அந்த லாஜிக்கா வேலை செய்யறது எல்லாமே பேக் அண்ட் டெவலப்மெண்ட். ஓகே. யூசர் டோன்ட் see it பட் இட்ஸ் வாட் மேக்ஸ் எவ்ரிதிங் ஃபங்க்ஷனல். ஓகே. இதுதான் ஒரு வெப்சைட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதே. ஓகே. ஆனா யூசரால இதை பார்க்க முடியாது. ஓகே. இட்ஸ் ஆல் இன் த பேக் அண்ட் டெவலப்மெண்ட். புரியுதா? வாட் இஸ் பேக் அண்ட்னா? And what is full stack? And what is full stack? Is there anybody? யாருக்கா தெரியுமா? What is full stack development? சொல்லுங்க. Okay, full stack development means working on both. Okay. யார் இந்த who the person who developing a front end related things or back end related things, so யார் who develop these things, they is called as a full stack developer. Okay.
Okay, am I audible? Okay, இதுல ஓகே ஓகே நம்ம பேக் அண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு தான் மைக் கட் ஆயிடுச்சு. ஓகே, பேக் அண்ட் டெவலப்மெண்ட். பேக் அண்ட் டெவலப்மெண்ட்னா என்னன்னா பேஸ்ட் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி பேஸ்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்னா என்னன்னா யார் வந்து who know the front end and the back end, this called as a full stack developer. Okay, this called as a full stack developer. Okay, and after that ரெண்டு பேரும் ஃப்ரண்ட் எண்டும் தெரியணும், பேக் எண்டும் தெரியணும். ஓகேவா, அப்பதான் வந்து அவங்களால ஒரு ஃபுல் வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ அதுதான் என்னன்னு சொல்லணும்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். ஓகே, அண்ட் ஹவு வெப்சைட் ஒர்க். ஓகே, ஹவு வெப்சைட் ஒர்க். ஓகே, எப்படி இந்த வெப்சைட்லாம் ஒர்க் ஆகுது. ஓகே, நான் ஜஸ்ட் வந்து இப்போ சேவ், நான் ஆல்ரெடி மைக் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ வந்து என்னன்னா நான் ஜஸ்ட் வந்து ஃப்ளிப்கார்ட்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஓகே, ஃப்ளிப்கார்ட் சர்ச் பண்ணால் எனக்கு சம் ரிக்வஸ்ட் மாதிரி போகும். ஓகே, ஜஸ்ட் வந்து நான் ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் சர்ச் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த வெப்சைட் லோட் ஆகுது. பார்த்தா எனக்கு இந்த வெப்சைட் வந்து ஷோ ஆகுது. எப்படி இதெல்லாம் நடக்குது, எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குது. ஓகேவா, இப்போ நம்ம ஏதோ ஒரு ப்ரௌசர் வச்சிருக்கோம். ஓகே, குரோமா இருக்கட்டும், ஃபயர்ஃபாக்ஸாக இருக்கட்டும், ஆர் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், ஏதோ ஒரு ப்ரௌசர் நம்ம ஃபோனில் கூட ஒப்ரா மினி, குரோம் எல்லாமே இருக்கு. ஓகேவா, இந்த மாதிரி வெப்சைட்லாம், இந்த மாதிரி ப்ரௌசரில் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணால் சர்ச் பண்ணல போய் சர்ச் பண்ணுறோம். ஆனால் நம்மளுக்கு சம் வெப்சைட் வந்து ஷோ ஆகுது. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி போவோம்னா, இப்போ நான் ஜஸ்ட் ஃப்ளிப்கார்ட் சர்ச் பண்ணி இந்த வெப்சைட் உள்ள போகிறேன். ஆனால் இந்த மேலே இந்த லிங்கை டபுள் டப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னன்னா https www.flipkart.com அப்படின்ற மாதிரி காட்டும். ஓகே, இது என்னன்னா httpsன்றா ஒரு ப்ரோட்டோகால். பேஸ்ட் அந்த ப்ரோட்டோகாலை தான் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம வெப்சைட் எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஓகே, அது அப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஆனால் வந்து இப்போ ப்ரௌசர், இப்போ நம்ம கூகுளில் போகிறோம், சர்ச் பண்ணுறோம். ஓகே, சம்திங் ஃப்ளிப்கார்ட்டா, அமேசானா, சம்திங் ஏதோ ஒரு டவுட் இல்லை ஏதோ ஒன்று நம்ம சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ணும்போது என்ன நடக்கும்னா அது வந்து ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி போகும். ஓகே, வெப் ப்ரௌசர்லேருந்து நான் ஜஸ்ட் எனக்கு இது வேணுன்ற மாதிரி நான் சொன்னால் என்ன ஆகும்னா அது ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி போயிட்டு சர்வர்னு இருக்கும். ஓகே, சர்வர்னா என்னன்னா நம்ம ஃபைல்ஸ், நம்ம வெப்சைட்டோட ஃபைல்ஸ், நம்ம இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் அதான் ஃபுல் வெப்சைட்னா ஃபுல் ஸ்டாக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா, அதில் என்னென்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னா HTML, CSS, JavaScript, பைத்தான், டிஜாங்கோ, இந்த மாதிரி நிறைய கோடிங் ஃபைல்ஸ்லாம் நம்ம பேஸ்ட் அந்த கோடிங் ஃபைல் நம்ம ஷேர் பண்ணி எல்லாத்தையும் கண்டெயின் பண்ணி வச்சுருப்போம். ஓகேவா, ஸோ வந்து நம்ம அதை ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது அது எங்கே போகும்னா சர்வர்ன்ட்டு ஒரு இடத்துல போகும். ஓகே, சர்வரில் தான் நம்ம எல்லா ஃபோல்டர்ஸ் எல்லா சோர்ஸ் கோடெலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். பேஸ்ட் ஆன் தட் நம்ம அதுலேருந்து கிராப் பண்ணி ரிக்வஸ்ட் கேட்போம். நம்ம வந்து அந்த சர்வர்கிட்ட கேட்போம். அந்த சர்வர் வந்து என்ன பண்ணோம்னா ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். ஓகே, இதை இந்த ஃபைலில் வச்சுக்கோ அப்படின்ட்டு HTML, CSS, JavaScript, this kind of files will be given by the server. Okay, so it will be load in the browser. Okay, after that நம்ம browser என்ன பண்ணணும்னா கூகுள் குரோமா இருக்கட்டும் எதுவும் இருக்கும், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இன்டர்பிரேட் பண்ணி லோட் பண்ணி காட்டும் ஒரு வெப்சைட்டா. ஓகேவா, நம்ம சொன்னோம்ல ஃப்ரண்ட் அண்ட் காட்டும்ல HTML, ஃப்ளிப்கார்ட்னா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் எல்லாத்தையும் காட்டுதில்ல, அந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டை நம்மளுக்கு எல்லாத்தையுமே ஷோ பண்ணும். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராசஸ். ஓகே, வெனவர் நம்ம வந்து கூகுளில் போயிட்டு நம்ம சர்ச்சில் போயிட்டு என்டர் பண்ணால் இது வந்து ஒரு ரிக்வஸ்ட்டாக போகும். எங்கே போகணும்னா சர்வருக்கு போகும். சர்வர் என்ன பண்ணணும்னா பேஸ்ட் ஆன் த ரிக்வஸ்ட், அந்த ரிக்வஸ்ட் இவங்க வந்து இந்த ஃபைல் கேட்குறாங்க, ஸோ ஐ நீட் டு கிவ் திஸ் ஃபைல்ஸ் அப்படின்ட்டு HTML, CSS, JavaScript இந்த கைண்ட் ஆஃப் ஃபைல்ஸை வந்து நம்மளுக்கு வந்து ப்ரௌசர் கிட்ட சென்ட் பண்ணோம். ப்ரௌசர் என்ன பண்ணோம்னா அந்த ஃபைல்ஸ் எல்லாம் இன்டர்பிரேட் பண்ணி நம்மளுக்கு ஒரு வெப்பேஜ் மாதிரி ஷோ பண்ணோம். ஓகே, திஸ் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெனவர் வி கூகுள் சர்ச். ஓகே, நம்ம வந்து இந்த ப்ரௌசரில் வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது இதுதான் ப்ராசஸ். ஓகே, புரியுதா? Okay, this is a process. A browser, Chrome, Firefox, and the browser send a request to the server. Okay, and the server responds with the HTML, CSS, JavaScript. Okay, based on என்னென்ன file இருக்கோ. Okay, HTML, CSS, JavaScript. Okay, and the browser
interpret and display the web pages. Okay, this is the process of these things. Okay, and what is the process of web development? Okay, first வந்து நம்ம என்ன எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்தோம். ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தா சர்வர் போயிட்டு எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுக்குதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணோம்னா வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஓகே, ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றப்போ என்னென்ன ப்ராசஸ், ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், செகண்ட் என்ன பண்ண போறோம், தேர்ட் என்ன பண்ண போறோம்ன்றத ப்ராசஸ். ஓகே, whenever we developing a website, whenever we creating a website from the scratch, it include like planning, designing, building, testing and launching a website. Okay, this is the process of the whenever we developing a website, this is a process. We need to follow the step by step process to be developing a website. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா it's containing a step by step process. So we need to plan, design, build, test and launching a website. Think of it like a building house. You need to plan and design materials and tool. ஓகே, நம்ம இப்போ ஒரு ஹோம் கிரியேட் பண்ணுறோம், ஒரு பில்டிங் எதாவது கட்டணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணணும், ப்ளூ பிரிண்ட் வேணும். ஸோ ஆஃப்டர் தட் டிசைன் பண்ணணும், அது எப்படி ஆர்கிடெக்சர் இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா என்னென்ன மெட்டீரியல் தேவையோ, என்னென்ன டூல்ஸ் தேவையோ, we need to require that. அண்ட் ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் தான் நம்ம கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, ஒரு there is any whenever we building a building. Okay, the same thing whenever we developing a website, we need to following a some step by step process. Okay, என்னென்னா first we need to plan. என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட் எதுக்கான வெப்சைட். ஓகே, அதே மாதிரி டிசைன், பில்டிங், டெஸ்டிங், லான்ச்சிங் வெப்சைட். ஸோ வி நீட் டு ஃபாலோ this step by step process like build a building, like we need to build a website also. We need to follow these things of steps. Okay, understand? Okay, in the first step நம்ம இப்போ ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்? Okay, what is planning? What is planning? First we need to இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் first we need to plan. Okay, then only we understand what we need to do. Okay, so first we need to understand what the website is for. Okay, that means நம்ம ஆல்ரெடி சொன்னோம்ல வெப்சைட்னா நிறைய கைண்ட் ஆஃப் வெப்சைட் இருக்கு. ஃபார் ஷாப்னா இ-காமர்ஸ் வெப்சைட், அந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வெப்சைட் இருக்கு. அண்ட் பிளாக் மீன்ஸ் நம்மளோட கருத்து அந்த மாதிரி we need to if like ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோன்னா அது வந்து பிளாக் சொல்லுவோம். ஓகே, அண்ட் ஸ்கூல் சைட், காலேஜ் சைட்லாம் அட்மிஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் ஸ்கூலை பற்றி ரிலேட்டடான டீட்டெயில், காலேஜ் பற்றி ரிலேட்டடான டீட்டெயில், தட் டைப் ஆஃப் திங்ஸ் இட்ஸ் கால்ட் அஸ் அ ஸ்கூல் அண்ட் காலேஜ் சைட். ஓகே, ஸோ வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் எதுக்காக நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணுறோன்றத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகே, பேஸ்ட் ஆன் த திங் ஒன்லி வி நீட் டு கிரியேட்டிங் அ வெப்சைட் அண்ட் டிசைட் ஆன் ஃபியூச்சர் நீடட். Decided on the future needed like contact form or login system. என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஓகே, என்னென்ன ஃபீச்சர்ஸ் வி நீட். ஓகே, நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும். இப்போ ஃபேஸ்புக்னா ஃபஸ்ட்டு லாகின் ரிஜிஸ்டர் பண்ணோம். ஓகே, பேஸ்ட் ஆன் த ரிஜிஸ்டர் ஒன்லி யார் யாரில் ரிஜிஸ்டர் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து லாகின் பண்ணி என்ன வேணுமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ தேஸ் ஆர் திங்ஸ். ஓகே, அண்ட் டிசைடட் ஆன் features needed like contact form, login system, that type of things. Okay, and make a simple layout or sketch of the pages called wireframe. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் வந்து எப்படி இருக்கணும்ட்டு சம் ஸ்கெட்ச் மாதிரி பண்ணுவோம். ஓகே, ஸோ எப்படின்னா சிம்பிள் லேயர். ஓகே, ஃபர்ஸ்ட் எனக்கு எடுத்தோடனே இந்த லேண்டிங் பேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து
இந்த டேஷ்போர்ட் இருக்கணும். ஓகே, ஸோ வந்து வெப்சைட் எப்படி இருக்கணும்ட்டு நான் ஜஸ்ட் plan. I need to plan. Okay, that is also inside of the planning process. Okay, first we need to understand what the website for, like e-commerce or like blog or school site, and after that decide to future needed, like என்னென்ன features வேணும், contact form வேணுமா, login form வேணுமா, or email thing related things, இந்த என்னென்ன features வேணுமோ அந்த features we need to include, and make a simple layout or sketch for the pages called as a wireframe. Make a simple layout or sketch for the pages called wireframe. Okay, wireframe பண்ணோம் நம்ம என்னென்ன பேஜ் எப்படிலாம் நேவிகேட் ஆகணுன்றத நம்ம ப்ராப்பராக பிளான் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஃப்ரம் பிளானிங் ஸ்டெப். அண்ட் செகண்ட், டிசைனிங். ஓகே, வாட் இஸ் டிசைனிங்? வாட் இஸ் டிசைனிங்? நம்ம வந்து பிளான் பண்ணிட்டோம். ஓகேவா? ஆஃப்டர் தட் we need to design for our website. ஓகே, என்ன பண்ணுவோம்னா choose the look and feel. ஜஸ்ட் நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்க்குறோம்னா இவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இந்த ஃப்ளிப்கார்ட்ன்ற இது வந்து ப்ளூ கலரில் இருக்கணும். ஸோ வந்து எனக்கு வந்து சர்ச் பார் வந்து எனக்கு இந்த சைஸில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ வந்து லாகின் பேஜ் எனக்கு தொட்டால் எனக்கு இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகணும். அண்ட் கார்ட் அப்படி தான் பிகம் சேலர்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கணும். அண்ட் இது தொட்டால் எனக்கு இந்த மாதிரி டிசைனில் வரணும். ஓகே, அண்ட் எனக்கு ப்ராடக்ட்லாம் வந்து இந்த மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்ட்டு அவங்க ஆல்ரெடி டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஓகே, எனக்கு இது கிளிக் பண்ணால் கரெக்டாக அது உள்ள லொக்கேட் போகணும் இந்த மாதிரி. And in the end it is show some about details. Okay, payment, cancellation, return, எல்லா டீட்டெயில்ஸும் உங்க வெப்சைட்லயே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் வித் சோஷியல் மீடியா ஆல்சோ ஹி இஸ் கனெக்டட். ஓகே, so we need to design for everything. Okay, whenever we developing a website we need to design for everything and choose like a look and feel, color, font, layout, everything we need to design. Okay, design how each page will be look on phone and computer. ஓகே, நம்ம வெப்சைட் வந்து இப்போ நம்ம வந்து கிரியேட் பண்ணுறோன்னா அது வந்து நம்ம லேப்பில் கிரியேட் பண்ணுறோம். ஓகே, பேஸ்ட் ஆன் த லேப். ஸோ வி நீட் டு கிரியேட் தட் வெப்சைட். பட் நம்ம அதை வந்து ஃபோன்லேயும் யூஸ் பண்ணுவோம், டேப்லெட்லேயும் யூஸ் பண்ணுவோம். எல்லா விதமான டிவைஸோட ஸ்க்ரீன் சைஸோ டிஃபர் ஆகும், ரைட்டா? ஸோ வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது ஒரு பக் மாதிரி இருக்கும். நம்ம வந்து லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் நம்ம வெப்சைட் கரெக்டாக ஷோ ஆகும், அதே வந்து ஃபோனில் யூஸ் பண்ணால் தப்பாக இருக்கும். அதே மாதிரி டேப்லெட்டில் யூஸ் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஸ்க்ரீன் சைஸ் டிஃபர் ஆகும்போது மாடல் டிசைன் எல்லாமே டிசைன் ஆகும். ஸோ வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஈச்சாக டிசைன் பண்ணிவிட்டு we need to convert ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா இந்த எல்லா டிவைஸ்லையும் கேப்பபிளாக இருக்கிறத தான் ரெஸ்பான்சிவ்னு சொல்லுவோம். ரெஸ்பான்சிவாக நம்ம டிசைன் பண்ணணும். அண்ட் இதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னா ஃபிக்மா, கேன்வா, அடாப்.xd கேன் பி ஹெல்ப் டிசைன் விஷுவலி. Figma, Canva, Adapt.xd. These are the tools. Okay, whenever we creating a website, these are the tools that can be help to design a visually. Okay. And based on the tools, we need to design our website. என்ன கலர்ல இருக்கணும் எல்லாத்தையும் நம்ம டிசைன் பண்றோம். And after that, front end development. And நம்ம ஆல்ரெடி தெரியும் வாட் இஸ் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னு தெரியும். ஓகே, அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் தான் தேர்ட் ஸ்டெப்பாக நம்ம பண்ணுவோம். டிசைன் ஃபர்ஸ்ட் நம்ம பிளான் பண்ணிட்டோம், ஆஃப்டர் தான் டிசைன் பண்ணிட்டோம், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பார்ட்டை நம்ம டெவலப் பண்ண வேண்டியதான். ஓகேவா? பில்ட் அ பார்ட் யூசர் லைக் சி பட்டன்ஸ், ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் பட்டன்ஸ், இமேஜ், டெக்ஸ்ட் என்னென்ன பார்க்குறோமோ எல்லாமே நம்ம டெவலப் பண்ணோம். ஓகேவா? யூஸ் HTML
இதுக்கு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுவாங்கன்னா HTML CSS JavaScript. HTML CSS JavaScript இந்த லாங்குவேஜஸ்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப்சைட்டுக்கான ஃப்ரண்ட் எண்டை கிரியேட் பண்ணுவோம். ஓகே, மேக் ஷூர் த டிசைன் இஸ் ரெஸ்பான்சிவ். நம்ம டிசைன் வந்து ஃபார் ஒர்க் ஆன் ஆல் ஸ்க்ரீன் லைக் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபோன், டேப்லெட், லேப்டாப் அண்ட் பிக் ஸ்க்ரீன் அந்த மாதிரி இந்த ஆல் ஸ்க்ரீன் சைஸ் எல்லா ஸ்க்ரீன் சைஸ்க்கும் ஸோ பர்ஃபெக்டாக இருக்க மாதிரி நம்ம we need to create that. Okay, this is called front end development. Okay, and back end development. After that என்னன்னா நம்ம பிளான் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் end டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் பேக் end டெவலப்மெண்ட். We already know what's backend. Backend is used to build a logic like functionality purpose. Okay, if I whenever we search in the e-commerce website, it will be show the related things. Okay, related data. So that kind of things will be developed in the backend development. Build a behind the scenes part like logic, database related things. இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேக்கெண்ட் டெவலப்பர்ல நம்ம கிரியேட் பண்ணுவோம். அண்ட் கிரியேட் ஃபீச்சர்ஸ் லைக் லாகின் சிஸ்டம், ஸ்டோரிங் மெசேஜஸ், ஆர்டர். ஓகே, ஃபீச்சர்ஸ் லைக் எப்படின்னா இப்போ பேக்கெண்டில் இப்போ வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுத்திங்கன்னா ஸ்விக்கியோட லாஜிக் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. ஓகே, ஆர்டர் கொடுத்தோடனையும் நம்ம என்ன பண்ணோம்னா பேஸ்ட் ஆன் த ஆர்டர் அவங்க எந்த ஹோட்டலில் வந்து இது பண்ணுறாங்களோ அந்த ஹோட்டலுக்கு நம்ம அவங்க என்ன ஆர்டர் கொடுக்குறாங்களோ அதை நம்ம கொடுத்துட்டு பேஸ்ட் ஆன் அவங்க ஆர்டர் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னா நோட்டிஃபை பண்ணணும். ஓகே, நோட்டிஃபை பண்ணிட்டு அந்த டெலிவரி வந்து பிக் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து டெலிவரி பண்ணணும். ஓகே, திஸ் அ ப்ராசஸ். ஓகே, இதில் நடக்கிற ப்ராசஸ்லாம் நம்ம வந்து we need to mention every logic in the proper manner. Okay, that is also the backend process. Okay, and storing a message, order detail and login page. Okay, this is everything in the backend development. இதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணும்? ஓகே, இதுக்கு என்னென்ன டூல் யூஸ் பண்ணுவோம்? ஓகே, லைக் பைத்தான். இந்த பைத்தானில் வந்து டிஜாங்கோ, ஃப்ளாஸ்க்னு 2 ஃப்ரேம் ஒர்க் இருக்குது ஃபார் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட். அதேமாதிரி பிஹெச்பி இருக்குது பேக்கெண்டுக்கு. அண்ட் ஜாவா, தெர் இஸ் மெனி லாங்குவேஜ் ஃபார் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட். ஓகே, அண்ட் டெஸ்டிங். ஓகே, ஆஃப்டர் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பிளான் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், அண்ட் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், அண்ட் டெஸ்டிங். ஓகே, டெஸ்டிங் என்னன்னா நம்ம எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டோம் அண்ட் we need to test. ஓகே, everything is work properly or not. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டெஸ்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ வந்து அவங்கள்ட்ட வந்து எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. லைக் யூஸ் பண்ணும்போது எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்களோ, ஏதாவது பக் வருதா, ஏதாச்சும் எரர் காட்டுதா, அதே மாதிரி வந்து டெஸ்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா செக் இஃப் எவ்ரிதிங் ஒர்க் கரெக்ட்லி. ஓகே, டெஸ்ட் ஃபார் broken links, bugs or errors. Okay, he or she take care for the bug or error. Okay, so if there is any bug, இப்போ ஏதாச்சும் அவங்க டெஸ்ட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் அடிக்குது, இப்போ நம்ம சர்ச் பண்ணும்போது ஒரு லொக்கேட் சர்ச் ரிசல்ட் ஷோ ஆகல, ரொம்ப லேட் ஆகுது, அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் திரும்ப வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டெவலப்கிட்ட கொடுத்து we need to ரெக்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ஆஃப்டர் ரெக்டிஃபை அகைன் வந்து டெஸ்டர் வந்து செக் பண்ணுவாங்க. இஃப் டெஸ்டர் செட் ஓகே தென் ஒன்லி ப்ராடக்டை வந்து மூவ் பண்ணுவாங்க. ஓகே, அதர்வைஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் வந்து மூவ் ஆகாது. ஓகே, இதுதான் ப்ராசஸ். மேக் ஷுர் இட் இஸ் ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி டு யூஸ். அண்ட் இந்த எல்லாமே ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கா, அண்ட் யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கான்றது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு ஆஃப்டர் தட் ஒன்லி த டெஸ்டர் வில் பி செட். ஓகே, இப்போ டெஸ்டர் ஓகே சொல்லிட்டாங்கன்னா தான் டிப்ளாய் செக்ஷனுக்கு மூவ் பண்ணுவாங்க ப்ராடக்டை. ஓகே, டிப்ளாய்மெண்ட். ஓகே, வாட் இஸ் டிப்ளாய்மெண்ட்? யாருக்கா ஏதாவது தெரியும் வாட் இஸ் டிப்ளாய்மெண்ட்? ஓகே, நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம பிளான் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம், அண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து டெஸ்டிங்கை முடிச்சாச்சு. இப்போ வந்து டிப்ளாய்மெண்ட். ஓகே, வாட் இஸ் டிப்ளாய்மெண்ட்?
ஓகே, டிப்ளாய்மெண்ட் என்னன்னா நம்ம வந்து ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பேக் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். டெஸ்ட்லாம் பண்ணி ஒரு பர்ஃபெக்டான வெப்சைட் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ வந்து அது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம லேப்பில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, நம்மளால மட்டும் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, நம்மளால மட்டும் தான் அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஏன்னா நம்ம கிரியேட் பண்ணுற கோட் எல்லாமே வந்து நம்ம லேப்பில் மட்டும் தான் இருக்கும். ஓகே, எல்லா சோர்ஸ் கோடும் நம்ம லேப்பில் மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து வி நீட் டு எல்லாருக்கும் நம்ம அதை யூஸ் பண்ண we need to make everyone can use. Okay, so that is called deployment. Okay, deployment என்னன்னா எல்லாராலையும் யூஸ் பண்ற மாதிரி பண்றது தான் deployment. இப்போ ஒரு ஆப் கிரியேட் பண்றேன், அந்த ஆப் நான் மட்டும் வச்சிருந்தா அது நாட் யூஸ்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை வந்து பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்ணும்போது தான் பிளே ஸ்டோர்ல போய் நம்ம சர்ச் பண்ணி அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி கேமா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஜஸ்ட் அந்த பிளே ஸ்டோர்ல போட்டால் தான் நம்ம எல்லாராலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதான் கேம்னா. ஸோ நம்ம அங்கே போய் சர்ச் பண்ணால் அந்த கேம் வரும். ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் ஈஸிலி. ஓகே, சேம் வந்து வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிட்டா வெப்சைட் வந்து டெவலப் பண்ணிட்டா என்ன ஆகும்னா நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சிஸ்டம்ல இருக்கும். ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சர்வர் ஆன்லைன்ல 24 hours இன்டர்நெட் வித் கனெக்ஷனோட இருக்க சர்வர் கிட்ட நம்ம ஃபைல் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி ஸ்டோர் பண்ண என்ன ஆகும்னா எல்லாராலையும் எப்போ வேணா ஆக்சஸ் பண்ண முடியும். ஆல் ஓவர் தி வேர்ல்ட் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் யுவர் வெப்சைட் at any time. Okay, that is the solution. Okay, and put the website live on internet. Use platform like Git Pages. Git Pages no website vessel, Netflix or for frontend. Okay, these are the website for deployable frontend and Heroku, Render and Cloud Server like for backend. Okay, backend la in the process use பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம என்ன பண்றோம்னா நம்ம ப்ராடக்டோட ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆன்லைன்ல சர்வர்ல நம்ம எல்லாத்தையும் அப்லோட் பண்றோம். ஓகே, அப்லோட் பண்ணும்போது யார் வேணா இந்த ஆல் ஓவர் த வேர்ல்ட் எவ்ரி ஒன் கேன் ஆக்சஸ் யுவர் வெப்சைட் whenever using a தட் ஃபர்ஸ்ட் நம்ம டொமைன் பை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, டொமைன்னா என்னன்னா இப்போ www.facebook.com www.instagram.com அப்படின்னு .com அப்படிலாம் இருக்குல்ல, இதுதான் டொமைன். ஓகேவா, அந்த டொமைன் இப்போ www.facebook.com கொடுத்தா நம்மளுக்கு ஃபேஸ்புக் தான் லோட் ஆகும். ஓகேவா, இன்ஸ்டாகிராம் லோட் ஆகாது. அதே www.instagram.com கொடுத்தா இன்ஸ்டாகிராம் தான் லோட் ஆகும், யூடியூப் லோட் ஆகாது. ஓகேவா, ஸோ வந்து அதுக்கான ஐடி மாதிரி உங்க பேர் மாதிரி. ஓகேவா, ஸோ வந்து நம்ம என்ன பண்ணலாம் அந்த டொமைனை பை பண்ணணும். பேஸ்ட் அந்த டொமைன் இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணா அதுக்கான டொமைனை நீங்கள் பை பண்ணிட்டு சர்வரில் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த டொமைனை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட் தான் லோட் ஆகும். ஓகேவா, அந்த வெப்சைட் தான் லோட் ஆகும். தட் இஸ் அ ப்ராசஸ். And maintenance. What is maintenance? The maintenance என்னன்னா keep the website updated and secure, fix any issue that comes from, and add new feature if needed. What is maintenance? நம்ம வெப்சைட்டை பிளான் பண்ணிட்டோம், டிசைன் பண்ணிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணிட்டோம், பேக் அண்ட் டெவலப் பண்ணிட்டோம், டெஸ்ட் பண்ணிட்டோம், டிப்ளாய் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் என்னன்னா நம்ம ஆஃப்டர் த கிரியேட்டிங் அ வெப்சைட் deploy a website everyone can access. Okay, if there is any issue in future, if ஏதாச்சும் issue futureல வந்தா we need to sort it out. Okay, நம்ம என்ன பண்ணோம்னா keep the website update and secure. if ஏதாவது secure update பண்ணனும்னா we need to secure update பண்ணனும். and if there is ஏதாவது update கொடுக்குறாங்கன்னா client, so அது நம்ம update பண்ணனும். ஏதாவது new feature add பண்ணனும்னா we need to add a new feature and fix any issue. there is any issue in the future,
we need to solve that. Okay, that is called maintenance. நம்ம கண்டினியூவா மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம் நம்ம வெப்சைட்டை. Okay, that is called maintenance. Okay, this is a process of developing a website. Okay, என்னென்ன plan, design, front end, back end, testing, deployment and maintenance. Okay, is there any doubt in this session? ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கமெண்ட் பண்ணலாம். ஓகே, okay, this is a process. Okay, is there any doubt for anyone? Is there any doubt you can ask? Okay, thank you for that. And ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Okay, thank you for that. If there is any doubt, you can ask me in the LinkedIn also. Okay, and yeah, we close the session. Okay, and thank you.